அப்பாவின் புத்தகம். அப்பாவின் கண்களை பார்த்தால் தீ போல எரியும். அவர் எழுதிய வரிகளோ பூ போல விரியும். அப்பாவின் கைகள் இரும்பு போல இருக்கும். அவரின் கற்பனைகளோ எரிமலை குழம்பு போல தெரியும். அப்பாவின் கால்கள் புலி போல பதுங்கி செல்லும். அவரின் கருத்துக்களோ எங்கிருந்தாலும் அது வெல்லும். அப்பாவின் மூளை அவரது கற்பனை சாலையை கடக்கும். இது எனது வரப்போகும் கவிதை புத்தகத்தின் தொடக்கம். அப்பாவின் புத்தகத்தை வாங்கி தமிழ் வளர்க்க வாருங்கள். எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒன்றாக சேருங்கள். கவிஞர் ஆதவன் முத்துக்குமார். வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதைகள் வித் விஜய். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகத்தோட பேரு பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம். எழுதியது நா. முத்துக்குமார். 2026 வருஷம் நான் வசிச்ச முதல் புத்தகம் இதுதான். 80 பக்கங்களை கொண்ட ஒரு சிறிய கவிதை தொகுப்பு தான் இந்த நூல். இந்த புத்தகத்தை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு நா. முத்துக்குமாருக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பின்னட்டையில உள்ளதை வாசிக்கிறேன். அரசியல், சமூகம், சினிமா ஆகியவை பற்றிய உண்மைகளை கூசாமல் வெளிப்படுத்தும் இந்த பாகற்காயின் சுவை மிகுந்த கசப்புதான். ஆனாலும் கெட்டுப்போன தமிழனுக்கு இந்த மருந்து அவசியமாய் இருக்கிறது. இவர் கவிதைகளில் இன்சொல் பார்க்கிறோம், இரக்கம் தென்படுகிறது, குற்றம் கொஞ்சமும் இல்லை. எனவே கவிஞர் நா. முத்துக்குமாரை செம்பொருள் கண்டவர் என்றும் இவர் சொற்கள் செம்மாந்த கவிதைகள் என்றும் வாசக சபைக்கு தயக்கமின்றி வழிமுறைகிறேன். அன்புடன், பெரியார்தாஸ். பொதுவாகவே கவிதை புத்தகங்கள் அப்படின்னா நிறைய கவிதைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, உள்வாங்கிக்க முடியாது. ஆனா நா. முத்துக்குமார் அவர்களுடைய சிறப்பு என்னன்னா, அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். எளிமையா இருக்கு அப்படின்றனால அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னு கிடையாது. எளிமையும் சுவாரஸ்யமும் கருத்தும் நக்கலும் நையாண்டியும் கூடிய கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் தான் நா. முத்துக்குமார். இந்த புத்தகத்துல இருக்கிற சில கவிதைகளை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கே புரியும். முதல் கவிதையிலிருந்து சில வரிகள். துப்பாக்கி ஏந்தி இறந்து கடந்த ஒரு சிறுவனின் வலது விழா எலும்பில் புத்தகப்பை, அதனுள் 5-6 கோழிகள், 50 தோட்டாக்கள், மண்டையில் குத்து வாங்கிய நுனி சிதைந்த பம்பரம், செல்லரித்து மக்கிய புத்தகத்திலிருந்து தப்பிய ஒரே ஒரு வாசகம், புத்தம் சரணம் கச்சாமி. புத்தர் சொன்னதை பத்தியும் புத்த மதத்துல சொல்ற கருத்துக்களை பத்தியும் இலங்கை தமிழர்களுக்கு நடந்த அக்கிரமத்தை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வரிகளோட தாக்கம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கவிதைகள் இந்த புத்தகத்துல. இன்னொரு கவிதை வாசிக்கிறேன் பாருங்க. கவிதையோட தலைப்பு வந்து H2+O2 2H2O. தண்ணீரில் கலப்படமாகி மினரல் வாட்டர் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்துவிட்டன. தண்ணீரில் கலப்படமாகி மினரல் வாட்டர் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்துவிட்டன. எச்சரிக்கை, இனி எதிர்காலத்தில் தாய்ப்பாலிலும் கலப்படமாகி விற்பனைக்கு வரக்கூடும் மினரல் மார்பகங்கள். எச்சரிக்கை, இனி எதிர்காலத்தில் தாய்ப்பாலிலும் கலப்படமாகி விற்பனைக்கு வரக்கூடும் மினரல் மார்பகங்கள். அதாவது இவர் எழுதின காலகட்டத்துல வந்து தண்ணியை வந்து பாக்கெட்ல பாட்டில் எல்லாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவர் எவ்வளோ வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காரு, எவ்வளோ அதுல வந்து ஒரு நக்கல் தன்மை இருக்கு. ஒரு 4 வரியில வந்து சொல்ல வந்த கருத்தை சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் கடத்துறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இல்லை. இன்னொரு கவிதை வாசிக்கிறேன். இந்த கவிதையோட தலைப்பு பிஇ இந்தியன் SEE இந்தியன். அப்பாடா, ஒரு வழியாய் வடக்கும் தெற்கும் இணைந்து விட்டன. இப்போதெல்லாம் எங்கள் தமிழ் படத்தில் நடிப்பது இந்தி நடிகைகள் தான். இந்த கவிதை வந்து இப்பயும் ரொம்ப ரிலவெண்டான ஒரு கவிதை. இப்பயுமே நிறைய இது பத்தின சர்ச்சைகள் இருக்கு. அதாவது தமிழ்ல வந்து இந்தி நடிகர்கள் தான் நிறைய நடிக்கிறாங்க, தமிழ்ல இருந்து நடிகைகள் வந்து ரொம்ப குறைவுன்றது. இது அவர் வந்து 10 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து 4 வரியில பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொரு கவிதை வாசிக்கிறேன். ஓர் அறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்கள் கடலுக்கும் இந்தி தெரியாதவர்கள் பாராளுமன்றத்துக்கும் போக வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அதாவது இந்த இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 1960 காலங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டு மேல திணிக்கப்படுது. அதை பத்தி எவ்வளவு சுவாரஸ்யமா
ஒரு நாளை வரியில எப்படி கடத்திட்டு போறாருன்னு பாருங்களேன். இதுல இவரோட ஒரு நையாண்டித்தனத்தை இந்த கவிதையில பார்க்கலாம். உள்ளே வெளியே பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் உடைப்பதாய் வேண்டினான், பாஸ் ஆனால் தேங்காய், ஃபெயில் ஆனால் பிள்ளையார். அடுத்த கவிதை, இதோட தலைப்பு வந்து காரணம். மாமியார்களுக்கெல்லாம் மரபு கவிதை தான் அதிகம் பிடிக்கிறது, சீர்கொண்டு வருவதால். இப்படி வந்து ரொம்ப எளிமையா, அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து ஒரு கவிதைய வாசகர்களுக்கு கடத்துறது. அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான கருத்துக்கள்லாம் இருக்கும் இவரோட வரிகள்ல. ஆனா அது சுவாரஸ்யமா எப்படி கடத்துறாருன்றதுல வந்து இவரோட தமிழ் ஆளுமை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஒரு கவிதை, இந்த கவிதையோட தலைப்பு இந்தியா சிறுகுறிப்பு. பனி மட்டும் இல்லாமல் பலியும் விழும் காஷ்மீர், கோதுமைகளை விதைத்து குண்டுகளை அறிவுடை செய்யும் பஞ்சாப், காவி நிறத்தை கொள்கையாக கொண்டதால் உதிர பிரதேசமாக இருக்கும் உத்திர பிரதேசம், தரமான படங்களை தங்களுக்கு வைத்துக் கொண்டு பக்கத்து மாநிலங்களுக்கு பலான படம் அனுப்பும் கேரளா, இந்திய பொருளாதாரத்துக்கே ஒட்டுமொத்தமாய் ஆன்மீக நாமம் போடும் திருப்பதி உண்டியலுடன் ஆந்திரா, யானையை பிடித்து யானைக்குள் அடைத்த கதையாய் காவிரியை பிடித்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் கர்நாடகா, தமிழை தவிர மற்ற எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு. எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தி சொல்றாரு, இந்தியாவுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஸ்டேட்டை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதுல இருக்கிற விஷயங்களை டக்குன்னு அப்படி ஒரு 2 வரியில கடத்திட்டு போயிடுறாருல, இதுதான் இவரோட சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல ஹைக்கூ கவிதைகளும் இருக்கு. ஹைக்கூ கவிதைகள் வந்து ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர்ல இருந்து வந்த ஒரு விஷயம். அதை தமிழ்ல கையாண்ட கவிஞர்கள்னு சொல்லணும்னா ரொம்ப அரிதான கவிஞர்கள் தான் இருக்காங்க. ஆனா அது மிக சிறப்பா கையாண்ட வெகு சிலரில் நாமுத்துக்குமாரும் ஒருத்தர் அப்படின்றத நான் ஆணித்தனமா நம்புறேன். சோ அதுல ஒரு ஹைக்கூ கவிதை, தாமரைகள் தலை சாய பெரியார் தேவையில்லை, வெங்காயமே போதும். பெரியார பத்தியும் அவரோட அரசியலை பத்தியும் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 வரி எப்படின்றது புரியும். அடுத்த ஹைக்கூ கவிதை, நிர்வாண சுவற்றுக்கு ஆடையாய் ஒட்டியதிலும் ஆபாச பட சுவரொட்டி. இந்த மாதிரி வெவ்வேறான தலைப்புல வந்து நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, கடைசியா வந்து வாசகர்கள் என்ன கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேட்கக்கூடும் அப்படின்றத அவரே கணிச்சு, ஏன்னா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இல்லையா, அவரே கணிச்சு அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அவர்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. இது வந்து இறுதி 4-5 பக்கத்துல இருக்கு. சொல்றாரு, கேள்வி என்ன கேக்குது அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா, இந்த தொகுப்பின் தலைப்பை ஏன் பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்று வைத்தார். ஏன்னா இந்த டைட்டில பார்த்தோன்னா எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. இவை கவியரங்க கவிதைகள், இவற்றில் பெரும்பாலானவை நான் பச்சையப்பன் கல்லூரியில் MA MPhil தமிழ் இலக்கியம் படித்தபோது கலந்து கொண்ட கவியரங்கங்கள், கவிதை போட்டிகள் போன்றவற்றிற்காக எழுதப்பட்டவை. அந்த நேரங்களில் கவிதைகளை படிக்கும் கவிஞர்கள் தமிழுக்கு, நடுவருக்கு, தலைமை கவிஞருக்கு, நிதி உதவி செய்த பைனான்ஸ் கம்பெனிகளுக்கு என்று தனித்தனியாக வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்தனர். நான் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து சென்றதால் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்று ஒற்றை வாக்கியமாக என் வணக்கத்தை அமைத்துக் கொண்டேன். நாளடைவில் அது பிரபலமாகி இந்த தொகுப்புக்கும் தலைப்பாக அமைந்துவிட்டது. இந்த மாதிரி இதுக்கு அடுத்து அந்த கம்ப்யூட்டர் வந்து சில கேள்விகளை கேட்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. அதுல வந்து மரபு கவிதைனா என்ன, புது கவிதைனா என்ன, நவீன கவிதைனா என்ன, சர்ரியலிச கவிதைகள்னா என்ன, போஸ்ட் மாடர்னிச கவிதைகள்னா என்ன, மேஜிக்கல் ரியலிச கவிதைகள்னா என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகளும் கேட்டு அதுக்கு பதிலும் கொடுத்து அழகான ஒரு வடிவம். அதாவது ஒரு புத்தகத்துக்கு ஒரு முன்னுரையோ ஒரு முடிவுரையோ கொடுக்கறது கூட இவ்வளவு சுவாரஸ்யமா அது ஒரு கம்ப்யூட்டர் தாங்கிட்ட கேட்கிற மாதிரியும், அதாவது நம்ம வாசகர்கள் தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்போன்றதை அவரே முன்னாடி கணிச்சு அது ஒரு கம்ப்யூட்டர் அவர்கிட்ட கேட்கிற மாதிரியும் அதுக்கான பதில்களையும் ரொம்ப சுவாரஸ்யமாவே கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க இப்பதான் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு கவிதைகள் மேல ஈடுபாடு இருக்கு, இல்ல எனக்கு வந்து இன்னும் புத்தகம் வாசிக்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான புத்தகங்கள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா
இந்த புத்தகத்தை பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் முத்துக்குமார் எழுதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க. ரொம்ப மிகச்சிறிய புத்தகம் தான், 80 பக்கங்கள் கொண்ட புத்தகம். 110 தான் விலை. இதுல முன்னாடி பதிப்பாளர் பதிவு செஞ்சிருக்காரு. இது டிஸ்கவரி பப்ளிகேஷன், டிஸ்கவரி புக் பேலஸ்ல இருந்து நான் வாங்கினேன். ஸோ இதுல பதிப்பாளர் எழுதியிருக்கிறாரு. இந்த கடையில இருந்து வாங்குற புத்தகங்களோட காசு நாமுத்துக்குமாரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இளம் வயசுலயே நம்ம இழந்துட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞர், ஒரு மிகப்பெரிய ஆளுமைனா அது நாமுத்துக்குமார் அவர்கள் தான். ஸோ நீங்களும் அவரோட எழுத்துக்களை வாங்கி வாசிங்க. யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருகன்ற மாதிரி நீங்களும் நாமுத்துக்குமாரோட கவிதைகள், புத்தகங்களை வாங்கி வாசிச்சு சந்தோஷப்படுங்க. இன்னும் நிறைய புத்தகங்களோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கதைகள் வித் விஜய்.